அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. ரமலான் மாத நோன்பை முழுமையாக நோட்பதற்கும் நமக்கான கால அவகாசத்தை தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. அதே நேரத்துல நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் திடல் தொழுகையும் ஆயுஷோட அல்லாஹுரை நினைவு கூறுவதற்காக திடல் தொழுகையில ஒன்றிணைவதற்காக அல்லாஹ் வாய்ப்பை என்ன செய்யட்டும் தரட்டும். இந்த திடல் தொழுகையை பொறுத்த அளவுல உடன்குடியில தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய திடலுடைய தொழுகையின் நேரம் 7:30 மணி 7:30. மஸ்ஜிது தக்வா பள்ளியில் நடத்தக்கூடிய திடலுடைய தொழுகை நேரம் 8 மணி. இங்க இல்லைன்னா அங்க போயிடலாம்னு சொல்லி அலட்சியமா 2 பக்கம் தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க. நீங்க திடீர்னு தொழுகை முடிஞ்சு யாராவது வந்து நின்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க தொழக்கூடிய மக்களுக்கும் அதை ஏற்பாடு செஞ்ச மக்களுக்கும் ரொம்ப மன வருத்தமா இருக்கு. எவ்வளவு தூரம் ஏற்பாடு செஞ்சாலும் கடைசியில நம்ம சகோனுக்கு தொழுகை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமா இருக்க வருத்தத்தை அந்த நேரத்துல கொடுத்துடாதீங்க. முன்கூட்டியே வந்துருங்க. அது மட்டும் இல்லாம அந்த திடல்ல வழக்கம் போல என்ன சீக்கிரம் ஆரம்பிக்கலையா உடனே ஆரம்பிங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு சலசலப்பையே ஏற்படுத்தி அந்த நேரத்தை என்ன செஞ்சிடாதீங்க, கடந்து போயிடாதீங்க. திடல் அந்த இடம் ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல அதிகமா அல்லாஹுவை நினைவு கூறுங்க, அல்லாஹுவை புகழுங்க, நம்முடைய தேவைகளை பிரார்த்தனை செய்யுங்க, தேவைகளை அல்லாஹ்விடத்துல கோரிக்கையை வைங்க. என்னன்னா இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைங்கிறது அதிகம். +2 படிக்கிற மாணவிக்கு அந்த பிள்ளைய சீரழித்து சாகடிச்ச ஒரு நியூஸை கூட இப்ப நம்ம கேட்டோம். இது போன்ற ஏராளமான நியூஸ். இந்த மாதிரி கொடூரமான சிந்தனை உள்ள அந்த மனிதர்கள் அந்த எண்ணங்கள் அழித்தொழிக்கப்படட்டும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. மத ரீதியான மோதலை ஏற்படுத்தி ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு மக்களுக்குள்ள மோதலை ஏற்படுத்தி எத்தனையோ மனிதர்கள் மரணிக்கிற சூழ்நிலை, கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப இது போன்ற எண்ணமுடையவர்களும் அந்த எண்ணங்களும் அழிந்தொழியட்டும் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் மனிதர்களுடைய அமைதிக்காக என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி வெறுப்பு, கோபம் இதெல்லாம் வேண்டாம். நிதானமா இருந்து வெயில் அடிச்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஹைர் தான், நன்மை தான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி நிதானமாக இருந்து எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு உங்களோட தேவைக்கும் பிரார்த்தனை செஞ்சு தற்கொலை அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நாம இப்ப கேள்விப்பட்டோம். ரமலானுடைய மாதத்துல கூட விரும்பியவர்களுடைய மரணத்தை கேள்விப்பட்டோம். அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. யாருமே நம்மளோட எதிரியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நெருக்கடியிலையும் தன்னை மாய்த்து கொள்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளை குடும்பத்தையே சாகடிச்சுட்டு தானும் சாகிற ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அந்த நேரத்தை அழகிய முறையில பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடலுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பையும் அவகாசத்தையும் நம்ம எல்லாருக்கும் தரட்டும். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல் அல்லாஹ் உங்களே என்னை இடம்பெற செய்யும்.